நேஷாய நமக. முருகாசரணம். இன்று ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை. விரதம் இருக்கும் முறை. செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதேபோன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் உண்டு. கணவரின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள். வசதி உள்ளவர்கள் கடைசி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 அன்று குழந்தைகளை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு விருந்தளிப்பார்கள். இந்த ஆண்டு ஆடி மாதம் 4 செவ்வாய்க்கிழமை வருகிறது. அதாவது ஜூலை மாதம் 22, 29, ஆகஸ்ட் மாதம் 5, 12ஆம் தேதிகளில் செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கைகூடும். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விட 48 மடங்கு அதிக பலன் கிடைக்கும் என்பது ஒருவித நம்பிக்கை. இந்த தானத்தில் அனைத்து வித காய்கறிகளும் ஒன்றாக சேர்த்து சமைத்த சோறு கொடுப்பது மிக மிக நன்று. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமும் அங்கார தோஷமும், செவ்வாய் நீச்சமடைந்தவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து குளித்து சிவப்பு நிற ஆடை அணிந்து அம்மன் கோயிலுக்கு சென்று செந்நிற மலர் அல்லது செண்பக மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனத்துக்கு செந்நிற கனிகளே உகந்தது. காலையில் அம்மனையும் மாலையில் முருகனையும் வழிபட வேண்டும். ஏழைகளுக்கு துவரை தானம் செய்வது நல்லது. மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் கொடுக்க வேண்டும். செம்பவளம் மோதிரமோ அல்லது கழுத்து சங்கிலியில் செம்பவளம் அமைத்தாலோ நல்லது. இவ்விரதம் இருப்பவர்களுக்கு அம்மன் அருள் கிட்டும். இரத்த சம்பந்தமான நோய்கள் தீரும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளை திருநாளாக கொண்டாடப்படுவது தனி சிறப்பு. அன்று கன்னிப்பெண்கள் கூடி ஊர்வலமாய் நதிக்கோ வாய்க்காலுக்கோ குளத்துக்கோ சென்று தெய்வ வழிபாடு செய்வது கண்கொள்ளா காட்சி. கண் நிறைந்த கணவனை பெறுவதற்கு செய்யப்படும் நோன்பு இது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கடைசி ஆடி செவ்வாய் அன்று வருடத்துக்கு ஒரு முறை கிராமத்தில் உள்ள வசதி படைத்த வீட்டார்கள் முறைப்படி ஒவ்வொருவராக எல்லா குழந்தைகளும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை தெய்வமாக வழிபட்டு வடை பாயசத்துடன் விருந்தளிப்பர். சிலர் புதிய பாவாடை சட்டைகள் வாங்கி கொடுப்பதுடன் அதனுடன் வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், காசு வைத்து கொடுப்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது. காலத்தின் மாற்றங்களினால் இத்திருவிழா அநேக இடங்களில் கொண்டாடப்படாமல் நின்றுவிட்டது. சில கிராமங்களில் மட்டும் இதை மறக்காமல் பெரியோர்கள் நடத்தி வருகிறார்கள். நன்றி.